வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரெசிபி செய்ய சப்பாத்திக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாவு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை மண் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துட்டு, இது ஒரே மாதிரி இருக்காது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்ம ஒன்று வெந்திருக்கு ஒன்று வேகாமல் இருக்கிறதுனால ஒரே மாதிரி இந்த மாதிரி பாதியாக கூட கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி குக்கரில் தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்கை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ 3 விசில் வர்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த வெங்காயம் குருமாவுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். வெங்காயம் தக்காளிலாம் இப்போ 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, பூண்டு, இதுதான் இந்த மசாலாவுக்கு. இதை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயை நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இல்லைன்னா கல்பாசி இருந்தால் ஏதோ வீட்டில் இருக்க பொருளை இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்து பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து மொத்தமாக அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கிட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு வந்துருச்சாலும் செக் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையில் அப்படியே மசிச்சு கூட எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இதை எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் நல்லா சூடானதுக்கு பின்னாடி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வர்றப்ப கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைன்னா புதினா ஏதாவது இருக்கிறத இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இல்லை அதை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரையும் நல்லா வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கங்க. தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் அரைக்கிறப்பவே மிக்சியில் அந்த மாதிரி வதக்கி அரைக்கிறப்பவே சேர்த்துக்கலாம்.
தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து இப்போது உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல வேக வச்சு கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போ உருளைக்கிழங்கு பதிலாக பன்னீர் இல்லைன்னா மஷ்ரூம் ஏதாவது இருக்கிறத வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி வெஜிடேரியன் செய்கிறப்ப காலிஃப்ளவர் எதாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இதே மாதிரி கிரேவி செஞ்சுட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதுக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கரம் மசாலா, கடைசியாக கரம் மசாலா, கொஞ்சம் வீட்டில் இருக்க குழம்பு பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இப்போ இதுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ மாவு பசங்க வச்சுருக்கிறதால இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லில். இப்போது ஒரு அருமையான கிரேவி சப்பாத்திக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.